லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அப்போ என்ன, இதுல இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மித்தபடி இதில் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே இந்த ஒரு 5 மினிட்ல இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் பண்ணுற சர்வீஸையோ எண்ட் யூசர்கிட்ட டிஜிட்டல் சேனல்ஸ் வழியாக எடுத்துகிட்டு போகிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நான் டெஃபினிஷன் சொல்லிட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்னென்ன இருக்குது? மெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 கூகுள். ஏன்னா யாருக்கோ ஏதோ வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க போய் கூகுளில் போய் தான் சர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இந்த கூகுள் வழியாக எப்படி ஒரு எண்ட் யூசரை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கூகுள் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டிஜிட்டல் சேனல். அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் இருக்குது. லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின். இது தவிர இன்னும் புதுசாக எமர்ஜிங் நிறையா சோஷியல் மீடியா சைட்ஸும் இருக்குது. லைக் ஸ்னாப்சாட் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை தாண்டி இமெயில் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வீடியோ மார்க்கெட்டிங் சைட்ஸ் லைக் யூடியூப் வழியாக ப்ரொமோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான எல்லா சேனல்ஸ் வழியாக ஒரு எண்ட் யூசர் கிட்ட போய் உங்களோட ப்ராடக்டையோ இல்லை நீங்கள் ஆஃபர் பண்ணுற சர்வீஸையோ எடுத்துகிட்டு போகிறது தான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த சேனல்ஸ்லாம் தான் எஸ்பெஷலி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் தான் கம்பெனிஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அதிகமான பட்ஜெட் டிஜிட்டல் சேனல்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சேனல்ஸில் தான் கம்பெனிஸ் ஆர் இன்வெஸ்டிங். ஈவன் அவங்க கிரியேட் பண்ணுற ஆட்ஸ் கூட யூடியூப்பில் அதிகமாக பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி அதை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ட்ரெடிஷ்னல் சேனல்ஸில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலை, பட் தேர் பட்ஜெட் இஸ் கம்மிங் டவுன். ஸோ விச் மீன்ஸ் தெர் ஆர் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இந்த டிஜிட்டல் கேம்பெயின்ஸை க்ரியேட் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது, அதை புஷ் பண்ணிவிட்டு அதை கேம்பெயினோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. அதனால தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் ஐ எம் ஷுர் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன சொன்னாங்கன்னா மோர் தென் 6 hours ஆஃப் டைம் வந்து ஒரு ஆவரேஜ் யூசர் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இட் குட் பி யுவர் மொபைல் ஆர் லேப்டாப்பில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், இது எல்லாம் சேர்த்து மோர் தென் 6 hours நம்ம வந்துட்டு டிஜிட்டல் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா இது வந்து கம்பெனிஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்ட் யூசரை டிஜிட்டல் சேனல் வழியாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அகெயின் நான் திரும்ப இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய திங்ஸ் ஹவ் சேஞ்ச் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அன்டில் ஃபியூ இயர்ஸ் பேக் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் இல்லை ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையணுன்னா ஒரு ப்ராப்பர் MBA இன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஒரு டிகிரி இருக்கிறவங்கள தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சவுண்ட் நாலேஜ் இருந்தாலே போதும். இல்லை ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் அண்ட் ஒரு பேஷன் டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி அது இருந்தாலே போதும். ஈவன் இப்போ கம்பெனிஸ் லைக் ஐ ரன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆல்சோ. என்னோட ஏஜென்சிலே பார்த்தீங்கன்னா வி டோன்ட் லுக் ஃபார் MBA கிராஜுவேட்ஸ் ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் டிகிரி இருக்கணும்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது. நீங்கள் ஈவன் ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட இல்லை எனி டிகிரி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ராகணுன்ற பேஷன் இருந்தால் போதும். ஒரு பேசிக் நாலேஜ் நல்லா இருந்ததுன்னா போதும், வி ஹையர். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் சோஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுக்கப்புறம் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான சேனல்ஸ் இருக்குது, இது எல்லாமே பார்த்தோம். ஹவு டு ஐ ஸ்டார்ட் மை கெரியர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஆர் நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர், நான் வந்துட்டு என்னோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணுன்னா எப்படி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாக பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா த பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ப்ரோக்ராம் போகிறது பெட்டர். லைஃப் லாங் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்க போகிறீங்க, அதுக்கான ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக கற்றுக்கிட்டு நல்ல ஒரு சவுண்ட் நாலேஜோடு என்ட்ரு ஆகிறது தட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். அட் ஃபிட்டா அகாடமி வி ஹவ் மல்டிபிள் பிரான்ச்சஸ். சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்குது. அண்ட் இது தவிர சப்போஸ் நீங்கள் இருக்கிற சிட்டியில் எங்கள் பிரான்ச்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம். கோர்சஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில் மெனி இயர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 8-10 years ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு ரியல் டைமாக அவங்களுக்கு ஒரு
லைவ் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு உங்களுக்கு ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நீங்களும் ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். தட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஸ் வெல் அஸ் கான்ஃபிடன்ஸ். இதை வச்சு நீங்கள் டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும். ஒருவேளை உங்களால் இந்த கோர்ஸ் எல்லாமே படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் பாருங்கள். இந்த சேனல்லேயே நிறைய ஃப்ரீ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in another video.